Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. சூப்பரான ஒரு தமிழ்நாடு டு லடாக் உம்லிங்லா ரைடில் இருக்கோங்க. இன்றைக்கி அது டே 2. நம்ம கேஆர்எஃப் ஒரு 13 பேரை கூட்டிகிட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து லாங்கஸ்ட்டு பைக் ரைடாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், லடாக் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே இப்போ இருக்கிற இடம் ஆந்திராவில் இருக்கிற நல்கொண்டா, தெலுங்கானாவில் இருக்கிற நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டியில் இருக்கோம். சூப்பரான ஒரு இதில் இருந்தோம். இன்றைக்கி ரூமை வந்து 3200 போட்டாங்க, 3 பேர் ஷேரிங். அருமையான ரூமுங்க, 2 பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, அதுவும் எவ்வளோ பெரிய டிவி பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு லொக்கேஷனு, நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த இடத்துலேருந்து இப்படியே கிளம்புறோம். கீழே பார்க்கிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் இந்த ரூமை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் சென்னையிலேருந்து லடாக் போகிறீங்க அப்படின்னா என்னோட ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சென்னை டு நல்கொண்டா இந்த ஊரில் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் சென்னையோட டிராஃபிக்லையும் சிக்கிருக்க மாட்டீங்க, ஹைதராபாத்தோட டிராஃபிக்லையும் சிக்க மாட்டீங்க. நேராக நீங்கள் நாக்பூருக்கு போயிருவீங்க. நாக்பூர்லேயும் டிராஃபிக் சிக்காமல் போகிறக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஆளுகள் எல்லாமே பேக்கப் ஆகிட்டாங்க. நான் உங்களுக்கு அப்படியே ரூமை காட்டுறேன். இது ரொம்ப சூப்பரான ரூமு. நாங்கள் அந்த ரூம் எடுத்தோம், அப்புறம் இந்த ரூம் எடுத்தோம், இதை எடுத்தோம், அங்கே ஒரு 2 ரூமு, மொத்தம் 5 ரூம் எடுத்தோம். சரிங்களா, இதான் ரிசப்ஷனு. ஸோ சூப்பரான கீழே வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குது, அதனால் உங்களுக்கு கவலையே கிடையாது. சேஃப்டிக்கும் அதுக்குமே கவலை கிடையாது. இந்த பற்றிலாம் ஊர் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. காலையில் விடிஞ்சிருச்சு, மக்கள்லாம் பிஸியாக தான் இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் ரைடு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு சேலம் மாதிரியே இருக்குங்க, சுற்றிலும் மலை தான். அருமையான ஒரு ஸ்டே. பில்லு தெரியாப்பா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அப்படிங்கிறதுக்கு இந்த பேர் பாருங்கள். இதில் ரேவந்த் ரெட்டி சிஎம் இருக்கார் இல்லையா, தெலுங்கானாவுக்கு சிஎம் ரேவந்த் ரெட்டி. எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோட்டலுக்கு நாம் பையா திரிபுரா இன் அப்படிங்கிற ஹோட்டல் நல்கொண்டா அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தால் ஸ்டே பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரூம்ங்க. கீழே போய் நான் பார்க்கிங்கை காட்டுறேன். நம்ம பையன் இங்கே ஒன்று இருந்தாப்புல, என்னடான்னு பார்த்து நம்ம காயல் ரைடரை ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் ரைடர் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பையில் பாருங்கள் ராகேஷ் ரைடர் 46. சூப்பர். எந்த பைக் பைய ரைடர்? அதான் ரைடர் பைக்கு. பேபி சூப்பர் பைக், கருப்பு பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு. நல்லா அச்சா பைக் பையா. ஆல் தி பெஸ்ட், சேஃப் ரைட். இதாங்க பார்க்கிங் ஏரியா. நம்ம வண்டி நிற்கிது KRF 2025. ஸோ பார்க்கிங்கில் எல்லாம் லைனாக நிறுத்தியாச்சு பார்த்துருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் மேலே வந்து இது இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது. பிரச்சனையே கிடையாது, நல்ல ஒரு சேஃபான ஒரு இடம் தான். ஸோ இங்கே நம்ம விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் போட்டுட்டு இங்கே அவங்ககிட்ட விஷயம் இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், பைக் ரைடு எப்படி பண்ணணும், நேற்று எப்படி பண்ண சின்ன குட்டி தவறுகள்லாம் இருந்திருக்கும், அந்த தவறுகள்லாம் சரி பண்ணி அதையும் மேட்டரை சொல்லிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோம் எல்லாங்கிறதையும் சொல்லிவிட்டு ஒரு மாமா பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க. செம்ம ரைடுங்க. இது வந்து ஹைவேல ஒன்றில் வந்துட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் ஹைவேல வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ட் ரூட்டு இங்கே நம்ம ராமையன்பேட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஷார்ட் ரூட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோம் பார்த்துருங்க. இப்போ 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஷார்ட் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு NH44 போய் பிடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நான் அடுத்த ஆள் அடிச்சாச்சு. அப்போது இப்போ ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில பேர் இந்த சிங்கிள் ரோடுன்னொன்னே சில விஷயங்கள், அதாவது ஒரு கட்டிங் இல்லாட்ட விட்டுட்டா அந்த வேற கட்டிங்கில் போயிடுறாங்க. அதை வந்து சரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் கடைசியாக தான் போயிட்டு இருக்கேன். அங்கே முன்னாடி வந்து செந்தில் அண்ணு, அப்புறம் நம்ம இதை நம்பி இப்போ ஹோண்டா வண்டி இது எல்லாமே முன்னாடி போயிட்டு இருக்கு. ஏன்பா தானே ஓடுற?
சூப்பரான ரோடு, நல்லா இருக்குண்ணே ரோடு. செந்தில் என்ன காட்டுங்க, ரஜினி என்ன காட்டுங்க, கேளுங்க. அருமையான ரோடு, சூப்பரான அட்வென்ச்சர், நல்ல இயற்கையா ஒன்றி போயிட்டு இருக்கிறோம் ஜாலியா. செம இயற்கைங்க, புறா கிரீனு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து என்ன சொன்னாருனாச்சுன்னா ஸ்டேட்டஸ் போட்டு அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க பாத்தியா ஆந்திரா இப்படி இருக்கு, ஆந்திரா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆந்திரா ஒரு பசுமையான மாநிலங்கிறத இந்த தடவை நாங்க இந்த ரைடு மூலியமா, காயல் ரைடு மூலியமா அனுபவிச்சு பார்த்துட்டோம். அதுலயும் குறிப்பா அண்ணன் கூட்டிட்டு போற ரோடெல்லாம் சும்மா தரமான ரோடுங்க. பாருங்க, ஒவ்வொரு ரோட்லயும் 2 பக்கமும் அடர்ந்த காடுகள் மாதிரி மரங்கள், ஒரு அழகான வரிசையான மரங்கள். காயல் ஜெகதீஷ் அவர்களுடைய உண்மையான ஒரு தரமான ஒரு பயண இதுன்னா அனுபவங்கள்னா இதுல கொண்டு போய் காட்டுறதுதான். அவரு எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்து ஒரு சிறந்த ஒரு பயணத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. மன நிறைவான ஒரு பயணத்தை இன்னும் ஒரு 25 நாட்கள் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இல்ல, அப்நார்மலான ஒரு அட்வென்ச்சர் டூரை எங்களுக்கு கொடுக்க போறான்ற ஒரு நம்பிக்கையோட அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள்ண்ணா ஜெகதீஷ்ண்ணா. ஆமா, எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லதான் சரிதான். சைட்ல உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடாம உட்காந்துட்டு இருக்கியா, நம்ம மக்கள் எல்லாம் பார்த்து திட்டுவாங்களா இல்லையா? இவ்வளவு நேரம் போட்டுதான் இருந்தாருங்க. இப்போ நாங்க ஒரு யூரின் பிரேக் இறக்கிட்டு அவர் ஏறணும். மாதிரியே சீட் பெல்ட் போடாம இருக்கிறது என்னோட மிஸ்டேக். அவரோட இது டோர் லாக்கு போடாம இருக்கிறாரு. சேஃப்டி லாக்கு போடணும். ஆப்போசிட்டர் போட்டாச்சு லாக் போட்டாச்சு. இதெல்லாம் எடிட் இன்னும் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து போய் மத்தியானம் சாப்பிட போறோம். ஸோ அப்படியே நான் இங்கே வந்து ரோட்டை காட்டுறதுல ஒண்ணுமே இல்லை இல்லையா, அதனால நாங்க ஏதாவது போய் சாப்பிட்றது, நிக்கிறது, ஸ்டாப் போடுறது, அங்கே எங்களுக்கு நடக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருப்பேன். மற்றபடி ரோட்டை காட்டுறது வந்து மோட்டோ லாக்கில் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம சிசிடிவியில் வேணா இருக்குது, டேஷ் கேம்ல நிறைய ஃபுட்டேஜ் மாட்டுதுங்க. இங்க வந்து நிறைய இடையில குறுக்கால வரானுங்க, லாரிக்காரன் கட் பண்ணி ஓட்டுறான், எல்லாமே ஓடுது, குரங்கு ஓடுது, எல்லாமே வந்து நமக்கு அந்த இதுல மாட்டுது டேஷ் கேம்ல. ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ரைட்ல வந்து பின்னாடியும் முன்னாடியும் டேஷ் கேம் வச்சு போறது எனக்கு நல்ல யூஸுங்க. இப்போ அப்படியே வந்தாச்சு, ஒரு ஹைவேக்கு வந்திருக்கோம். இந்த ஹைவேல ஜாயிண்ட் ஆகுது, எங்க இருந்து எங்க போகுதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்றேன் அங்க போயிட்டு. சரியா? இப்படியே கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருப்போம் ப்ரோ. 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். அதுக்குள்ள நம்ம பரஞ்சோதனே சோறுனாப்ல. காலையில சோறு சாப்பிடலன்னா மூளை வேலை செய்ய. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான்னு கேட்டாரு. சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு என்ன அதான் சாப்பாடு, என்ன அக்கா கடை சாப்பாடா? சாப்பாடு. ஓ, இதுக்கு தான் நீங்க நிறுத்த சொன்னீங்களா? அது சரி, நான் இது இப்பதான் பாக்கேன். ஒரு டேஸ்ட் வேணாமா சாப்பாட்டுக்கு? ஓ, அது மனைவி கையில இருக்க சாப்பிடுற மாதிரி சாப்பிட வேண்டாமா? அவ்வளவுதான். அதுதான் அந்த சாப்பாடு. நல்லா இருக்கானே, சூப்பரா இருக்கு. இங்க வந்து ஆக்சுவலி நம்ம போன வருஷம் இப்படி தானே சாப்பிட்டோம். ஒரு வண்டி கடையில, தள்ளுவண்டி கடையில தான் சாப்பிட்டோம். தள்ளுவண்டி கடைங்கும் போது இது கொஞ்சம் நல்ல செட்டப்ல வச்சிருப்பாங்க. காலையில நேரம் மட்டும் தான் இருப்பாங்க. நல்ல டேஸ்டான இட்லி, வடை, சாம்பார். திறனை எப்படி இருக்கு? சூப்பர். ஆமா, அமிர்தமா இருக்குண்ணே. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்வீட்டாக்கா, ஆலு அப்பம், மைசூர் பச்சி, அப்பம். இது வந்து நல்கொண்டா முட்டை, இட்லி வந்து பாத்தீங்கன்னா சதுரா சட்டி வைக்காம ரவுண்டு சட்டி நம்ம ஊர் மாதிரி வச்சிருக்காங்க. அண்ணன் பாருங்க, கரெக்டா இந்த இதெல்லாம் போட்டு ஏப்ரல் எல்லாம் போட்டு செமையா வண்டி பூரி சுடுறாப்பு. நல்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைவேக்கு பக்கத்துல இந்த பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைவே இந்த போதுல, ஹைதராபாத் டு நம்ம விஜயவாடா போற ஹைவேக்கு முன்னாடி என் வண்டி நிக்குது. நம்ம வண்டி எல்லாம் அங்க நிக்க போறது. பையன் லடாக் போயிருக்காரா? பைக் மே லடாக் ஆச்சு. ஓ, சூப்பர். வேற எங்க அந்த பையன், ஒரு பையன் லடாக் போயிருக்காப்லையா? பெரிய சாதனையான ஒரு விஷயம். அந்த காட்டுறேன்றாரு. காட்டுங்க. போட்டோம். ஆமா, 44 NH 44. நாங்க அங்க மிஸ் பண்ண 44 ஆந்திரா தெலுங்கானான்னு சுத்தி வந்துட்டு ஹைதராபாத்தை தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி நாங்க கொண்டு வந்து ஏறுறோங்க. NH 44. இனிமே நமக்கு இங்கேதான் லிவிங்ஸ்டன். இன்னும் ஒரு 20 நாளைக்கு NH 44 தான் எனக்கு சோறு போட போகுது. போங்க. அது தாளம் போட்டு போற சேஃப் எக்ஸ்பிரஸா
நல்லா ஒழுங்கா போகாம அப்புறம் தாளம் போட்டேன் அப்படின்ட்டு வண்டிகளை இதாகிட்டு போகிறது. சூப்பரான ஒரு ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். இப்போ NH-44 எங்க இன்னைக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:52 ஆயிடுச்சு. ஸோ எங்கே போட்டிருக்கோன்னா லொக்கேஷன் நம்ம மக்கள் எல்லாமே ஒரு ஹோட்டலில் நிற்கிறாங்க. சைக்காவா ஏதோ ஒரு ஹோட்டலில் இங்கே வந்து சைக்காங்கிற ஒரு ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்காங்க எல்லாருமே. நம்மளும் அங்கே போய் சாப்பிட போவோம் வாங்க. வா சைக்கா நம்ம ஆளுங்க எல்லாமே வந்துட்டாங்க. அதில் நம்ம யமகா சல்யூட்டோ அவரும் தொட்ட மணிக்கு வந்துட்டாருங்க. இது கொஞ்சம் ரைடு கொஞ்சம் ஸ்லோவாகுது. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை ஆளுகளை கொஞ்சம் தூக்கி விட்டுற வேண்டியதான். இந்த சைக்காவில் வண்டியை விட்டுருக்காங்க. இது வந்து ஹைவே பைபாஸ் ரோட்டில் சேர்ந்த உடனே சாப்பிட டீ குடிக்க தான் நிறுத்த சொன்னேன். ஆனால் சாப்பிட்ருவோம் கையோட மணி 2 ஆக போதில்லை அப்படின்ட்டாங்க. ரைட், அதுவும் சரிதான். வாவ், எல்லாம் எப்படி நிற்கிது பாருங்க வண்டி. சூப்பராக நிற்கிதா. நம்ம பைக்ஸ் லதாக் ரைடர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க NH-44ல். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் அந்த சாப்பிட்ட இடத்துலேருந்து வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒத்துக்கிடலை. சாப்பிடவும் இல்லை. நான் சரியாக தயிர் சாதமும் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் காலையிலேருந்தே எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருக்குது. என்னவோ தெரியல, காரில் பின்னாடி உட்காந்துருக்கேனாலையா என்னன்னு தெரில. ஒரு 160 கிலோமீட்டர் காரில் பின்னாடி உட்காந்தேன். செம்மையாக வயிற்று கலக்குது. இப்போ மாத்திரை போட்டிருக்கேன், டயர்டாக இருக்குது. இப்போ நம்ம ரைடர்ஸில் ஒரு 4 பேர் மட்டும் 5 பேர் மட்டும் இங்கே இருக்காங்க. ஒரு 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. இந்த டோல்கேட்டில் வந்து நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபன்னை மட்டும் நீங்கள் என்னென்னு பாருங்களேன். இறங்கின உடனே நான் பண்ண பண்ணு தண்ணி குடிச்சு போனேன். கறிக்குழம்பா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பா இல்லை, கறிக்குழம்பு கொடுத்து போனேன். இல்லை ஒரு கண்டியாக கொடுத்து போனேன். குக்கரை முன்னாடியே வச்சுட்டு வந்தாலும் போறாரு பாருங்க. ஏன் பாக்கப்பா, தமிழ்நாட்டுல ஏதாவது வந்தா சோறு கொடுத்து போங்கப்பா. கொண்டாடுவோம். ஏன்னா தக்காளி லாரி வர தக்காளி தமிழ்நாட்டுல இருந்தா தருமபுரியில இருந்து எடுத்து வராங்க பாருங்க. மடக்கு மடக்கு மடக்கு. ஆமா, தூரத்துல இருந்து வர்றாங்க. இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா அந்த மைண்ட் செட் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக ரொம்ப சின்ன காமெடி பண்ணேன். எல்லாரும் ஹாப்பியா சிரிச்சாங்க. அப்படியே நம்ம ரைடர்ஸ் இருக்கிறாங்க. எதுக்கு என்னென்ன எடுத்துட்டு இருக்கிய? மேப்பே வருது, நெட் இல்ல என்ன. ஓகே, இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸ்பீடா மீட்டர்ல ஒயர்ல ஏதோ உள்ள கம்பி உள்ள போயிட்டு பாருங்க. இந்த வண்டியில ஸ்பீடா மீட்டர் ப்ராப்ளங்க போச்சு. இது ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்பீடு பார்த்து ஓட்ட முடியாது. இனிமேல் 200 போனாலும் இவர் எப்படி போறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆகி போச்சு. சரி, ஓகே கைஸ், எல்லாருமே வந்தாச்சு. மை ரெஸ்டாரண்ட். இப்போ வீரனை மட்டும் வர வேண்டியிருக்கு. ஏற்கனவே நாங்கள் வந்து 3 தடவை இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். நாங்கள் இதில் ட்ரோன் ஷாட் கூட விட்டுருக்கோம். நாளைக்கு காலையில் ட்ரோன் ஷாட் விடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சண்டேங்கிறதுனால கூட்டம் கும்முது அம்முது. ஆமாம், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பற்றியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. வண்டி இங்கே நிற்கிது. இது நம்ம ட்ரான்ஸாப்பு, அப்புறம் சுசுக்கி, சாரி ஹோண்டா, அப்புறம் ஹீரோ ஹோண்டா எல்லா வண்டியும் வந்துருச்சு. இப்போ வீரனை மட்டும் வர வேண்டியிருக்கு. இந்த ரோடு வச்சு செஞ்சு ரோடு எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரோடு இந்த ரோடு கொஞ்சம் தூரம் குண்டு குழியுமாவே இருக்கு. இது குண்டு குழி இல்ல, சின்ன சின்ன ஏத்த இறக்கம் தான். நாங்க போன வருஷம் வரும்போது தான் பாதாளமா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சு படிச்சு வச்சிருக்காங்க, பேட்ச் பேட்சா. ஆமா, அப்படிப்பட்ட ரோட்ல நீங்க இன்னைக்கு ஸ்மூத்தா வந்துட்டீங்க. ஆமா, நல்லா போட்டிருக்காங்க. நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில். நிதின் கட்கரிஜி. அடுத்து அண்ணனுக்கு பாருங்க, ஒரு செகண்ட்ல இந்த பேக்கை மிஸ் பண்ணிருப்பாப்ல. இந்த மேடு பள்ளத்துல விழுந்ததுல அவருக்கு போட்ட டை வந்து கட்டாயிருக்கு, மாத்திட்டாச்சு. எல்லாம் லைட் கலர்ஃபுல்லா இருக்கு. கோவா கொஞ்சம் எல்லாரும் பயங்கர லைட்டிங். கரண்ட் பில்லே வந்தாலும் 1 லட்சம் ரூபாய் கட்டுவார் போல இருக்கு மாசம். பட்டைய விட்டா ஆகல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். லஞ்ச் முடிச்சுட்டு உடாபுடி பயங்கரமான மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து கிலோமீட்டருக்கு எவனும் நிக்க கூடாது போன்னு சொல்லி விரட்டி விட்டு. ஆனா நான் தூங்கிட்டேனே, நானே தூங்கிட்டேன். அங்கங்க நின்று ட்ரோன் விட்டீங்கன்னா என்ன நியாயம்? நான் ட்ரோன் விடல, அதுக்கப்புறம் விடல. அதுக்கப்புறம் விடல, நான் தூங்கிட்டேன் பின்னாடி. ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு தூங்கிட்டான். எப்படிங்க
அது என்ன அப்படின்னாச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு காலையில் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. அப்புறம் மத்தியானம் நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து வயிறு அப்படியே ஏப்ப மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. பைக் ஓட்டியிருந்தா இந்த இதெல்லாம் வந்திருக்காது. காரில் சொகுசா ஏன்டா வர அப்படின்னு சொல்லி இந்த இப்போ திட்டிவிட்டாங்க. அந்த கிளைமேட் அப்படி ஆகி போச்சு. ஸோ இங்கே வந்தாச்சு. நான் அப்படியே ரூமை காட்டுறேன். ரூமை காட்டு வீடியோ என் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இங்கேருந்து நாங்கள் சாகர் போகிறோம். சாகர் ஜான்சி முடியாது, சாகர் மட்டும். ஏன்னா ஜான்சி தான் ஆக்சுவலி போட்டிருந்தோம். ஆனால் ஜான்சி சத்தியமாக முடியாது. சாகர் வரைக்கும் ட்ரிப்பு போட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஆக்ரா போகிற மாதிரி பிளானு. இல்லை நம்ம ஆளுகளை வந்து ரொம்ப புஷ் பண்ணல, ரிலாக்ஸாக போய்கிட்டே இருக்கோம். இது நான் ஆல்ரெடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரூம் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி எல்லாம் பெட்டுக்கிட்டலாம் இப்போ பக்காவாக ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஒரு சில இடர்பாடுகள் இருந்தால் அதையும் சரி பண்ணணும்ல. இப்போ அது கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு எப்பா கப்பு சரியில்லை, மக்கு சரியில்லை அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வாங்க அப்படி ரூமை காட்டுறேன்.